தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், இந்த விபத்தில் எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்? இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? வணக்கம் சுகன்யா. அதாவது திண்டுக்கல்லில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. திண்டுக்கல் நகர்பகுதியில் தான் இன்று சற்று நேரத்துக்கு முன்னாக இந்த விபத்தான் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் இருந்து பைக்கில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இந்த பலியாகின சம்பவ இடத்திலே பலியாகின என்பதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். திண்டுக்கல் ரெட்டலைப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப். இவர் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி அருணா மற்றும் அவரது மகன்கள் 7 வயதான ஜோ மற்றும் மகள் ரசிகா, அதாவது 4 வயதான ஒரு பெண் குழந்தையும் 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் இரட்டைப்பாறையிலிருந்து திண்டுக்கல் நகர்பகுதிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசையிலிருந்து நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் இருந்து வந்து கொண்ட அவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயுமே 4 பேருமே மோதியல் பலியாகினர். இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவமானது ஒரே நேரத்தில் சிகிச்சை பிரிவிலிருந்து அனுமதிக்கப்பட்டனர். இந்த காயமடைந்த இந்த 4 பேரையும் தவிர மேலும் அந்த பகுதியில் சென்ற 2 பேருக்கும் காயமானது ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு போலீசார் தற்போது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்தனர். எதனால் இந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து வந்தது, மேலும் சிசிடிவி இந்த பகுதியில் உள்ளதா என்பதை இங்கிருக்கும் போலீசார்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.